ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் பயோமொலிகுல்ஸ் லெசனில் வாட் ஆர் அனமஸ் கிவ் எக்ஸாம்பிள். அனமஸ்னால் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். The two isomers differ only in configurations of C1 carbon. This isomers called anomers. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு ரெண்டுத்தை எடுத்துக்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனோட கான்ஃபிகரேஷனில் சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஐசோமர்ஸில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்பனில் கான்ஃபிகரேஷனில் சேஞ்சஸ் இருந்தால் அதான் அனமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் அமைப்பில். இது வந்து பைரனோஸ் ஃபார்ம், அந்த குளுக்கோஸோட பைரனோஸ் ஃபார்ம். அது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சராக மாறும், அதுக்கப்புறம் பீட்டா டி குளுக்கோஸாக மாறும். இந்த பைரனோஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கார்பனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் மேலே இருக்குது, கீழே OH இருக்குது. பீட்டா டி குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் OH மேலே இருக்குது, ஹைட்ரஜன் கீழே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனோட கான்ஃபிகரேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால் அந்த ஐசோமஸ்க்கு பேர் தான் அனமஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இது புரியுதா? சம்டைம் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வரைங்க அப்படின்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினில், இல்லை 3 மார்க் கொஸ்டினில். இந்த பைரனோஸ் ஃபார்ம் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் வரையணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரையுதுன்னு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். குளுக்கோஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்டிகைட் வரும், அதுக்கப்புறம் CHOH 5 டைம்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்கும். அது ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டி குளுக்கோஸ், அது ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சராக மாறி அப்புறம் பீட்டா டி குளுக்கோஸாக மாறும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கன்வெர்டட் ஆகும். இப்போ அனமஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? வாட் ஆர் அனமஸ்? கிவ் an எக்ஸாம்பிள். Two isomers differ only in configuration of C1 carbon. This isomers called anomers. எக்ஸாம்பிள் என்னது? ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ். சரிங்களா?